வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 49. சிவநேசன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் வந்து அவனது கவனத்தை சிதறடித்தான். அதனால் தற்பொழுது அந்த பெண் எங்கு சென்றாள் என தெரியாமல் சிவநேசன் கோபத்தில் கொந்தளித்தான். எங்கு சென்றிருந்தால் என்ன? எப்படியும் அவள் நமக்குத்தான் சொந்தமாகப் போகிறாள். எனவே நாம் சென்று அடுத்த வேலையை பார்க்கலாம் என நினைத்து அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். ஒரு வழியாக வைத்தியநாதன் தன் வீட்டை வந்தடைந்தான். தன் மகள் வந்துவிட்டாள் என நினைத்து வெளியே வந்தாள் லீலாவதியின் அம்மா. அப்பொழுது அவள் ஒன்றும் புரியாமல் திரு என முழித்துக் கொண்டே நின்றாள். அவள் அவ்வாறு ஒன்றும் புரியாமல் இருப்பதை பார்த்த வைத்தியநாதன், என்னடி இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த பொண்ணு யாரு? நீங்க நம்மளோட பொண்ணை கூட்டிட்டு வரதா தானே போனீங்க. ஆனா இப்ப வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். உடனே வைத்தியநாதன், அடியே, இவன் நம்ம பொண்ணோட ஃப்ரெண்டு. நம்ம பொண்ணு அடுத்த பஸ்ல வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுதான் இப்ப வந்தா, அதனால கூட்டிட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? அடுத்த பஸ்ல வராளா? ஏன் இந்த பொண்ணு கூடவே சேர்ந்து வந்திருக்கலாமே? அடியே, 2 பேரும் ஒன்னாதான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு நடுவுல எங்கேயோ இறங்கிட்டா போல. அதுக்கப்புறம் வேற பஸ் புடிச்சு வந்துகிட்டு இருக்கா. இவகிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு தெரியல. எங்கேயாவது போகும்போது பத்திரமா போகணும்னு. இது மாதிரி கண்ட இடத்துல இறங்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர வேண்டியது என லீலாவதி அம்மா தன் மகளை திட்டினாள். பிறகு தன் வீட்டிற்கு வந்திருக்கும் தன் மகளின் தோழியை பார்த்ததும் உள்ள வாமா என அன்போடு அழைத்தாள். அந்த பெண்ணிற்கு லீலாவதியின் குடும்பம் மிகவும் பிடித்திருந்தது. அவள் முதன்முறையாக ஒரு வீட்டில் தங்குவதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். உன்னுடைய பெயர் என்னம்மா? என்னோட பேரு தாரணி என அந்த பெண் கூறியதும் லீலாவதியின் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது. உடனே தாரணி அவளை பார்த்து, ஏம்மா அழறீங்க என கேட்க, அதற்கு அவள் எதுவும் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தாள். தன் மனைவி இப்படி அமைதியாக கலங்கிய கண்களுடன் இருப்பதை பார்த்த வைத்தியநாதன் உடனே தாரணியிடம், அது ஒண்ணுமில்லம்மா, எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேரு தாரணி. அவ இப்ப உயிரோட இல்ல. அவ சின்ன வயசுலயே இறந்துட்டா. அவளுக்கு அப்புறம்தான் லீலா பிறந்தா என தன் மனைவியின் கண்ணீருக்கு பின்னால் இருந்த கதையை தாரணியிடம் கூறினார் வைத்தியநாதன். உடனே தாரணி நேராக லீலாவதி அம்மாவிடம் சென்று அவளது கண்களை துடைத்தபடி, கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு நான் தானே நினைச்சுக்கோங்க. இதுவே உங்க பொண்ணு உயிரோட இருந்திருந்தால் எப்படியும் நீங்க இந்த திருவிழாவுக்கு லீலாவதி வர சொன்ன மாதிரி எங்க இருந்தாலும் அவளையும் வர சொல்லி இருப்பீங்கல்ல. ஆனா இப்போ அவங்களுக்கு பதில் நான் வந்ததா நினைச்சுக்கோங்க. என் பேரும் தாரணி நானே. நானும் உங்களுக்கு பொண்ணுதான். அந்த கடவுளா பார்த்துதான் இந்த திருவிழாவுக்கு உங்க 2 பொண்ணையும் வர வைத்ததா நினைச்சுக்கோங்க என்று தாரணி கூறியதும் லீலாவதியின் அன்னையின் கண்கள் குழமாக தேங்கின. உடனே அவள் கலங்கிய கண்களுடன் தாரணியை அணைத்து கொண்டாள். உடனே அவள் தன் கணவனை பார்த்து, இந்த பொண்ணு சொல்றது உண்மைதாங்க. அந்த கடவுள்தான் லீலாவதி மட்டும் திருவிழாவுக்கு வரவழைக்காமல் தாரணியையும் சேர்த்து வரவழைச்சிருக்காரு. இவன் நம்ம பொண்ணு தாரணிதான் என கூறியபடி அவளை கட்டி அணைத்து அன்பை பொழிந்தாள். அப்பொழுது வைத்தியநாதன் தாரணியிடம், உன்னுடைய அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? நீ எந்த ஊரு என விசாரிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது தாரணி, எனக்கென யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை சிறுவயதில் இருந்தேன். ஆசிரமத்தில்தான் வளர்ந்தேன் என தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூறினாள். ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட மற்றவர்களை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும் என கலங்கிய கண்களுடன் தன்னுடைய நிலைமையை கூறும்பொழுது தாரணியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. உடனே தாரணி அவளை கண்களை துடைத்தபடி, கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு நான் தானே நினைச்சுக்கோங்க. உனக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ எதுக்காகவும் கவலைப்படாத என கூறினாள். வைத்தியநாதன் மற்றும் அவனது மனைவி இருவரும் தன்னை தன் மகளைப் போல பாவிப்பது தாரணிக்கும் மிகவும் பிடித்திருந்தது. பல நாட்களுக்குப் பிறகு தனக்கென ஒரு குடும்பம் கிடைத்திருக்கிறது என நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மறுபுறம் சிவநேசன் தாரணியை நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தான். தனக்கான பெண் அவள்தான் என சிவநேசன் நினைத்தான். அன்றைய இரவு முழுவதும் சிவநேசனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் தாரணியை நினைத்து கொண்டே புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். தாரணி மற்றும் லீலாவதி இருவரும் ஒன்றாக தங்களது வீட்டில் பேசி சிரித்து மகிழ்வது வைத்தியநாதன் மற்றும் அவனது மனைவிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இருவரையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய இறந்து போன தாரணியும் லீலாவதியும் ஒன்றாக இருப்பது போல தோன்றியது. லீலாவதி தாரணியை அழைத்து கொண்டு தன்னுடைய ஊரை சுற்றி காட்ட ஆரம்பித்தாள். அந்த ஊர் தாரணிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் லீலாவதியை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் லீலாவதி மிகவும் கொடுத்து வைத்தவள், அழகான குடும்பம், அன்பான பெற்றோர்கள் என இருப்பதை நினைத்து மகிழ்ந்தாள். இருந்தாலும் அவளது மனதிற்குள் தனக்கென இதுபோல ஒரு குடும்பம் இல்லையே என்ற கவலை இருந்தது.
சில நாட்களுக்குப் பிறகு வைத்தியநாதன் சிவநேசனை தனியாக பேச வேண்டும் என்று அழைத்தான். அதன் காரணமாக வைத்தியநாதரும் வந்திருந்தான். அப்பொழுது சிவநேசன் வைத்தியநாதனின் மகளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறினான். அதை கேட்ட வைத்தியநாதனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உள்ளுக்குள் கோபம் அதிகரித்தது. என்னதான் வைத்தியநாதன் ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய மகளை ஒரு வயதானவனுக்கு கட்டிக் கொடுக்க எப்படி அவர் மனம் ஒப்புக்கொள்ளும்? உடனே அவன் கோபத்தில் சட்டையை பிடித்து அடித்துவிட்டான். அவன் அவ்வாறு செய்வதை பார்த்த சிவநேசனின் ஆட்கள் வேகமாக சென்று வைத்தியநாதனை தாக்க ஆரம்பித்தனர். அதன் பின்பு சிவநேசன் அவனை விட்டுவிடுமாறு கூறினான். அதனால் அவர்கள் அவனை அடிப்பதை நிறுத்தினர். வைத்தியநாதனும் காயங்களுடன் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். தன் மனைவியிடம் நடந்ததை பற்றி கூறினான். அதை கேட்க கேட்க அவளது மனம் பதற ஆரம்பித்தது. கூடிய விரைவில் இதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என வைத்தியநாதன் அவரது மனைவி நினைத்து கொண்டிருந்தனர். மறுபுறம் குப்புசாமியை அழைத்து பேசினான் சிவநேசன். நான் எப்படியாவது வைத்தியநாதனின் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நீதான் உதவ வேண்டும். நீ எனக்கு அதற்கு உதவினால் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருவேன் என கூறிக்கொண்டே ஒரு 10,000 ரூபாய் பணத்தை குப்புசாமியின் கையில் கொடுத்தான். குப்புசாமிக்கு அந்த பணம் மிகவும் பெரியதாக தெரிந்தது. பணத்தை வாங்கிய குப்புசாமி அதற்கு சரி என சம்மதித்தான். அதன்படி குப்புசாமி ஒரு திட்டம் தீட்டினான். அதாவது கோவில் திருவிழா நடக்கும் பொழுது சாமி ஆடி குறி சொல்வது போல சொல்லி சிவநேசனுக்கும் லீலாவதிக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். சிவநேசன் குப்புசாமியிடம் பணத்தை கொடுத்து இவ்வாறு சொல்ல செல்வது வைத்தியநாதனின் காதுகளுக்கு சென்றது. எனவே வைத்தியநாதன் பொறுமையாக காத்திருந்தான். நாம் அவசரப்பட்டு ஏதாவது செய்தால் அது தன் மகளுக்கு தீங்காக வந்து நிற்கும். எனவே காத்திருந்து யோசித்து செய்ய வேண்டும் என அமைதியாக இருந்தான். அது மட்டுமில்லாமல் இது எதுவும் தன் மகளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தான் வைத்தியநாதன். தாரணி மற்றும் லீலாவதி இருவரும் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாக ஊரை சுற்றி பார்த்து கொண்டும் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டும் இருந்தனர். தாரணியும் அந்த ஊரில் உள்ள லீலாவதியின் தோழிகளுடன் நன்றாக பழக ஆரம்பித்திருந்தாள். சிவநேசன் ஒவ்வொரு முறையும் அந்த வழியாக கடந்து செல்லும் பொழுது தாரணி அந்த ஊரில் உள்ளவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவள்தான் வைத்தியநாதனின் மகள் என நினைத்து கொண்டிருந்தான். தாரணி எப்பொழுதும் போல புதியதாக கிடைத்த தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது லீலாவதி காணாமல் சுற்றியிருந்த இடங்களில் தேட ஆரம்பித்தாள். தாரணி லீலாவதியை தேடிக் கொண்டிருக்க அவளது தாவணி காற்றில் பறப்பது போல ஒரு வீட்டின் பக்கவாட்டில் உள்ள சந்தில் தெரிந்தது. உடனே தாரணி நிச்சயம் லீலா அங்கேதான் இருப்பாள் என நினைத்து வேகமாக அந்த இடத்திற்கு சென்றாள். என்ன இப்ப இந்த நேரத்துல எப்படி சந்தில நின்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா என மனதிற்குள் நினைத்து கொண்டே அவளை இழுத்து செல்வதற்காக அவளை நோக்கி நடந்தாள் தாரணி. அப்பொழுது லீலாவதி அருகே யாரோ ஒருவர் நிற்பதை தாரணி தூரத்திலிருந்து பார்த்தாள். எனவே அவள் யாரோ தெரிந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், நாம் சென்று அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என இருக்கலாம், அவள் பேசிவிட்டு வரட்டும் என அமைதியாக நிற்க ஆரம்பித்தாள் தாரணி. தாரணியும் காத்திருக்க லீலாவதி வருவதாக தெரியவில்லை. அவள் அப்படி யாரிடம்தான் பேசுகிறார்கள்? அவர்களை நாம் பார்த்தே தீர வேண்டும் என நினைத்து லீலாவதி அருகில் நெருங்கினாள் தாரணி. அப்பொழுது அவள் கேட்ட சத்தம் அவளை அப்படியே நிறுத்தி வைத்தது. ஏனென்றால் லீலாவதி ஒரு வாலிபனுடன் கட்டியணைத்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த தாரணி தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தாள். இது லீலாவதிதானா அல்லது வேற ஏதாவது ஒரு பெண்ணா என யோசித்துக் கொண்டே தாரணி சிலை போல நின்று கொண்டிருந்தாள். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.